கேரளாவுல கம்யூனிஸ்டோட கோட்டையை பலமா அசைச்சு பார்த்திருக்கு பாஜக. அங்க பினராயி விஜயன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெற்று வருது. சமீபத்துல அங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. இந்த உள்ளாட்சி தேர்தலோட முடிவுகள் நேற்று எண்ணப்பட்டுச்சு. இதுல பாஜக அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை அவங்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு. பல இடங்கள்ல அதிகமா வெற்றி பெற்றிருக்காங்க, பல இடங்கள்ல இரண்டாவது இடம் வந்திருக்காங்க, பல இடங்கள்ல வெற்றியும் பெற்றிருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயமா திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றிருக்கு முதல் முறையாக. திருவனந்தபுரம் எப்படின்னா சென்னை எப்படியோ தமிழ்நாட்டுக்கு, அது மாதிரி திருவனந்தபுரம் தான் கேரளாவோட ஹெட் குவார்டர்ஸ். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நடந்த 2 உள்ளாட்சி தேர்தலையும் பாஜக 35 இடம் வின் பண்ணியிருந்தாங்க. அங்க மொத்தம் 101 கவுன்சில் சீட்டு, அதுல 51 கவுன்சில் சீட்டு வாங்குறவங்க தான் மாநகராட்சி மேயராக முடியும். அதை இந்த முறை பாஜக 51 இடங்களை வெற்றி பெற்று முதல் முறையாக பாஜகவோட மேயர் கேரளாவில் முதல் முறை அமர போகிறாரு. கடந்த பார்லமெண்ட் தேர்தலில் திருச்சூர் பார்லமெண்ட் தொகுதியில பாஜக சார்பில் போட்டியிட்ட நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்று முதல் பார்லமெண்ட் எம்பி ஆனது. அதாவது பாஜக சார்பில் போட்டியிட்ட முதல் எம்பி கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுரேஷ் கோபி. அதுபோல இந்த முறை முதல் மேயர், கேரளாவோட முதல் மேயரா பாஜகவை சேர்ந்த ஒருவர் திருவனந்தபுரம் மாநகராட்சியை அலங்கரிக்க போகிறார். கேரளாவில் வரவே முடியாது, கேரளாவில் பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன இடத்துல தங்களது தடத்தை பலமாக பதித்துள்ளது பாஜக. இந்த வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி கேரளா மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு ஒருபடி மேலே போய் காங்கிரஸ் எம்பியான சசி தரூர் பாஜகவோட இந்த வெற்றிக்கு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது அடுத்து வரவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா இருக்கணும்னு சொல்லியிருக்கதான் இதுல ஹைலைட்.